வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் விடிஐ ஸ்டோரிஸ் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்களிடம் அபாரமான திறமை இருந்தும் அதை யாரும் அங்கீகரிக்கவில்லையே, ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கவில்லையே என்று எப்போதாவது வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? நான் இவ்வளவு உழைத்தும் யாருக்கும் தெரியவில்லையே என்ற ஏக்கம் உங்கள் மனதை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். உங்கள் மனநிலையை அடியோடு மாற்றி உங்கள் திறமையின் மீது உங்களுக்கே ஒரு பெருமிதத்தை உண்டாக்கப் போகும் ஒரு அற்புதமான குட்டி கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சிங்கத்திற்கும் ஒரு மின்மினி பூச்சிக்கும் இடையே நடந்த இந்த உரையாடல் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றலாம். வாருங்கள், கதைக்குள் போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கம்பீரமான சிங்கம் இருந்தது. அதன் பலத்திற்கும் வேட்டை திறமைக்கும் காடே அஞ்சியது. ஆனால் அந்த சிங்கத்திற்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. தான் இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் வானத்தில் இருக்கும் நிலவைப் போல தன்னால் ஜொலிக்க முடியவில்லையே என்று ஏங்கியது. ஒரு இரவு சிங்கம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து வாடிக்கொண்டிருந்த போது ஒரு சிறிய மின்மினி பூச்சி அதன் முன்னால் பறந்து சென்றது. அந்த சிறிய பூச்சியின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளியைக் கண்டு சிங்கம் வியந்தது. சிங்கம் கேட்டது, சிறிய பூச்சியே, உன்னை பாராட்ட யாருமே இல்லை. நீயோ மிகச்சிறியவன். உன் ஒளியும் ஒரு நொடி வந்து மறைகிறது. இவ்வளவு இருட்டில் உன்னை யார் கவனிக்கப் போகிறார்கள்? உனக்கு வருத்தமாக இல்லையா? மின்மினி பூச்சி மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னது. அரசே, நான் ஜொலிப்பது காடு என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஜொலிப்பது என்பது என் இயல்பு. இருட்டில் என்னால் முடிந்த அளவு வெளிச்சத்தை கொடுப்பதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. ஒரு வழிப்போக்கன் என் ஒளியை கண்டு பாதையை கண்டறிந்தால் அது எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது. யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நான் அணைந்து போனால் அது என் இனத்திற்கே செய்யும் துரோகம். இந்த சிறிய உரையாடலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆழ்ந்த உண்மைகள் இதோ. அங்கீகாரம் என்பது தற்செயல். நாம் செய்யும் வேலைக்கு கைதட்டல் கிடைப்பது ஒரு போனஸ் போன்றது. கைதட்டல் கிடைக்கவில்லை என்பதற்காக வேலையை நிறுத்தினால் நாம் நம் திறமையின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, மற்றவர்களின் புகழ்ச்சியின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று பொருள். உங்கள் தளம் எது என்பதை உணருங்கள். சிங்கம் நிலவாக முடியாது, நிலவு சிங்கமாக முடியாது. உங்கள் திறமையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அவருக்கு கிடைப்பது எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துவது உங்கள் தனித்துவத்தை நீங்களே அவமதிப்பதாகும். இருளில் மட்டுமே ஒளி தெரியும். மிக கடுமையான காலகட்டத்திலும் யாரும் கண்டுகொள்ளாத சூழலிலும் தான் ஒருவனின் உண்மையான திறமை வெளிப்படும். உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்பது நீங்கள் வளருவதற்கான ஒரு தனிமை காலம் என எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிச்சம் என்பது உள்ளிருந்து வர வேண்டும். உங்கள் திறமைக்கான ஊக்கம் உங்கள் மனதிற்குள் இருந்து வர வேண்டும். மற்றவர்கள் பாராட்டும் போது மட்டுமே வேலை செய்வீர்கள் என்றால் உங்களை மற்றவர்கள் எளிதில் கட்டுப்படுத்தி விடுவார்கள். உங்கள் திறமை யாருக்காவது ஒரு சிறிய உதவியாக இருந்தால் கூட அதுவே அதன் வெற்றிதான். புகழுக்காக செய்யப்படும் காரியங்களை விட அர்ப்பணிப்போடு செய்யப்படும் காரியங்களே காலத்தால் அழியாதவை. நண்பர்களே, எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். கடலில் இருக்கும் சிப்பியில் முத்து உருவாவதை யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் முத்து உருவான பிறகு அது ராஜகிரீடத்தை அலங்கரிக்கிறது. அதுவரை அந்த சிப்பி கடலின் ஆழத்தில் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் திறமை என்பது உங்களுக்கே உரிய ஒரு ஒளி.
அதை மற்றவர்கள் பார்க்கவில்லை என்பதற்காக அணைத்து விடாதீர்கள். தொடர்ந்து ஜொலித்து கொண்டே இருங்கள். காலம் உங்களை உரிய இடத்தில் அமர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இதுபோன்ற வாழ்வியல் கதைகளை தொடர்ந்து கேட்க VTI ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.